நீ ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறாய். ஞானா அப்படியா? ஓடுறான் பாரு, ஓடுறான். எனக்கு சொல்லடி. பாலு, இனிமே உனக்கு ஏதாவது வேணா என்ன கூட்டு கேளு. சும்மா சும்மா அவளை கூப்பிடாத, தெரிஞ்சுதா? ஏண்டா பொம்பளைங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? போடா போடா. என்னன்னா என்னது? பாட்டி வாடா, ஒரு நிமிஷம் கொஞ்சம். வெளியில வர வா. என்னங்க இது? இது நியாயமா? பொண்டாட்டி கர்ப்பம் ஆகிற வரைக்கும் புருஷன் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு நோ அட்மிஷன். நான் வெளியில. இது எங்க மரியாதை? இது ശരിയാവില്ല. அப்படிலாம் சொல்லாதீங்க, இது நம்ம ஆச்சாரமாச்சே. ആചാരം മണ്ണാങ്കട്ടി ഞാൻ വല്ല പറഞ്ഞോണ്ടല്ലോ. இதுக்குள்ள ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? உங்களுக்கு ஏதா ஆசை? ஆண் குழந்தையா இருந்தா பெட்டர், ஆனா பெண் குழந்தையா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். கவலைப்படாதீங்க, ஆண் குழந்தை தான் பிறக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏய் பாலு, ஏண்டா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மன்னிச்சிடுங்க, இவகிட்ட ஒரு வார்த்தை பேசணுங்கிற ஆசையால தான் நான் இங்க வந்தேன். ஏய், அவ புள்ளையான் இருக்காடா. ஆண்டவா, ஆண்டவனான பாட்டியானா இவளான நானான இனி வரமாட்டேன். என்ன பேசுறமா? போடா மேல. கீழே வந்த நீ எதுக்கு வெளில வந்தாய்? எனக்கு தெரியாது பாட்டி. என் கண்ணு இல்ல, அழப்படாதுமா. வா, இனிமே வெளில வரப்படாது. போடா மேல. கீழே வந்த கொண்டு போன காலை ரெண்டு வெட்டி விடுவேன், வெட்டி. ஆமா சொல்லிட்டேன். ராஜு, சாரிடா. இனிமே அப்ப லிமிட் தெத்திக்கல. ப்ராமிஸ். 2 பெഗ്. அதுக்கு மேல நீ நிர்பந்திச்சு ஒழிச்சா கூட நான் டச் பண்ண மாட்டேன். வா, எழுந்துரு. அந்த அப்பா கூட பெட்ல படு. எழுந்துரு கண்ணா. ഉറങ്ങിയില്ലേ? ഉറക്കം വന്നില്ല. എന്നമോ അപ്പ എന്താ ഉറങ്ങാത്തത്? നീ വഴക്കിട്ട് പോയി കിടന്നപ്പോ ഓരോന്ന് ഓർത്തിരുന്ന് ഉറക്കം എങ്ങോ പോയി. എന്താ ഓർത്തിരുന്നത്? ഓർത്തിരുന്നതോ നിന്നെപ്പറ്റി. നിന്നെ എന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ചിട്ട് പോയി കളഞ്ഞ നിന്റെ അമ്മയെ, എന്നോട് രുക്കുവെ പറ്റി. അമ്മാവെ പറ്റിയാ? ആമാണ്ട, എല്ലാം ഇന്നലെ കഴിഞ്ഞതുപോലെ ഞാൻ ഓർക്കുന്നു. രുക്കുവെ ഞാൻ ആദ്യമായി കാണാൻ പോയത് മുതൽ തരവ് പാത്തതാ? സൊല്ലുപ്പാ. എത്രയോ തവണ നിന്നോട് ആ കഥകൾ ഞാൻ പറഞ്ഞിരിക്കുന്നു. മുതൽ തരവ് പാത്തത് മറ്റും സൊല്ലല. സൊല്ലല്ലേ? സൊല്ലേണ്ട. ഞാൻ MS-ന് പഠിക്കുന്ന കാലം ഒരു ദിവസം ഒരു എഴുത്ത്. യെസ്, ഫ്രം ദ ഗ്രേറ്റ് വിശ്വേശ്വര അയ്യർ. ആ വരുന്ന ശനിയാഴ്ച വീട്ടിലെത്തണമെന്ന്. വിശ്വേശ്വര അയ്യർ എന്ന് പറഞ്ഞാൽ ആര്? സാക്ഷാൽ പുലി. യെസ്, പുലിയുടെ ഓർഡർ ആക്കുമേ. എന്തിനെന്ന് പോലും ഞാൻ അന്വേഷിച്ചില്ല. ശനിയാഴ്ച രാവിലെ വീട്ടിൽ ഹാജർ. புறப்படுற வேலைக்கு எதையாவது துடைச்சுட்டு என்னத்தடா தேடிட்டு இருக்காய்?
மணி கோர்ட்டுக்கு நாழியாச்சு, புறப்படு. இந்த வர்றேன். பாலுவா வா. பாலு, நாளைக்கு சுசீந்திர வைத்தியோட பொண்ணே உனக்காக பெண் பார்க்க போறோம். ரெடியா இருக்கணும், தெரியுறதா? சொன்னது காதுல விழுந்தா இல்லையா? கேட்டா அப்புறம் ஏன் அந்த மாதிரி முடிச்சுட்டு இருக்காய்? ரெடியா இருக்கணும். மணியண்ணா, எந்த வைத்தி எந்த பொண்ணு? நீ போய் ஒரு வேண்டு பிராண்டி வாங்கிட்டு வா, அப்ப சொல்ல. எந்த பொண்ணு? நீ வாங்கிட்டு வா, அப்ப சொல்ல. முடியாது, முடியாது, மாட்டேன், முடியாது, போக முடியாது. இதோ வந்துட்டேன். மணியண்ணா சொல்லு. மணியண்ணா என்ன மணியண்ணா? மீன் சொல்லு மணியண்ணா ப்ளீஸ். மாட்டேன். என்னது மேக்டவல்ஸ் பிராண்டியா? சொல்றா. சொல்லுவா. பொண்ணு வந்து சொல்லு மணியண்ணா. பொண்ணு வந்து பிஏ காரியாக்கும். சரி, வேற என்ன? ருக்மிணி. பொண்ணுடைய அப்பா வைத்தியநாத சுவாமிகள் வந்து சுஜீந்திரத்திலே പെരിയ ജമീന്ദാർ. ശുചീന്ദ്രം വൈത്തി എന്നൊക്കെ കേട്ടപ്പോ ഞാൻ വിചാരിച്ചു പാർട്ടീസ് മൊത്തം സാക്ഷാൽ പട്ടിക്കാടായിരിക്കുമെന്ന്. പെണ്ണ് മറ്റും ബിഎ, ബാക്കിയെല്ലാം നീ നനച്ച മാതിരി പട്ടിക്കാടാക്കും. അത് സാരമില്ല മണിയണ്ണ. പൊണ്ണെങ്ങനെ? പൊണ്ണ വൈദ്യസ്വാമിയുടെ ഒരേ ഒരു വാരിസ്. 4 ഏക്കർ സ്ഥലത്താക്കും മടവിരിക്കരുത്. നിറയെ സ്വത്ത് വേറെ പോരാതാ. അതല്ല മണിയണ്ണ, പൊണ്ണ് കണ്ടാൽ എങ്ങനെ? പൊണ്ണ പൊണ്ണ് കണ്ടാൽ അത് കണ്ടാലല്ലേ പറയാൻ പറ്റൂ. മണ്ണാ ചുട്ടി. വേവോളം കാക്കാമെങ്കിൽ ആറുന്നവരെ കാത്തുരിടാ ബാലു. നാളെ കാണാൻ പോകുമ്പോ പെണ്ണിനോട് എന്തെങ്കിലും ചോദിക്കാമെന്ന് വിചാരിച്ചാ യോ കൂടെ വെറുതെ പുലിയാക്കുമേ. അപ്പാ മുന്നാടി എനക്ക് നാക്ക് വരാതെ. മണ്ടത്തര ഒന്നും ചോദിക്കില്ല എന്ന് ഗ്യാരണ്ടി തന്നാൽ അപ്പാവ് കിട്ട ചൊല്ലി അന്ത പേച്ചയ്ക്ക് ഞാൻ പെർമിഷൻ വാങ്ങി കൊടുക്കറേ. നിജമാവാ? നിജമാ. അപ്പൊ ഒരു 4 സ്റ്റാൻഡേർഡ് ക്വസ്റ്റ്യൻസ് ഞാൻ ഇപ്പവേ പ്രിപ്പയർ പണലാം. 4 ക്വസ്റ്റ്യൻസ്. നമ്പർ 1, ഏത് കോളേജിലാണ് പഠിച്ചത്? നമ്പർ 2, ഏത് വർഷം? നമ്പർ 3, BA കഴിഞ്ഞിട്ട് എന്തുകൊണ്ടാണ് MAക്ക് ചേരാതിരുന്നത്? ആൻഡ് ക്വസ്റ്റ്യൻ നമ്പർ 4, ഡേ സ്കോളർ ആയിരുന്നോ അതോ ഹോസ്റ്റലിൽ താമസിച്ചു പഠിക്കുകയായിരുന്നു? തരക്കേടില്ലാത്ത 4 ക്വസ്റ്റ്യൻസ്. ഇതെല്ലാം കാണാതെ പഠിച്ച് നേരം വെളുക്കുമ്പോ ഞാൻ റെഡി. കാണാതെ പഠിച്ചിട്ടോ? ഇന്നല്ലാണ്ട്. എടാ, ജീവിതത്തിൽ ആദ്യമായിട്ടൊരു പെണ്ണ് കാണാൻ പോവുകയാണ്. അല്ലാതെ നിന്നെ പോലെ കോണ കൊടുക്കുന്ന സമയം തൊട്ട് കെട്ടാൻ പോകുന്ന പെണ്ണിന്റെ കൂടെ കെട്ടിമറിഞ്ഞ് വളർന്ന ഒരു സെറ്റപ്പ് ആയിരുന്നില്ല എന്റേത്. നീ വന്ന് എന്നോട് പാവ ഒരു പൂനയുടെ പയ്യൻ, ഞാൻ വന്ന് പുലി പുലി വിശ്വേശ്വര അയ്യരുടെ പയ്യൻ. അന്ത ഡിഫറൻസ് ഇരിക്കും നമ്മൾ തമ്മിൽ. എടാ, പുലിയുടെ ഒരു ഒറ്റ നോട്ടം മതി, ഞാൻ അങ്ങ പെടുക്കമേ. എന്നിട്ട് பெரியவா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோமா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லா இருப்பா. உன் பேர் என்னம்மா? ருக்மிணி. அழகான பேர். எந்த காலேஜ்லயாக்கும் நீ படிச்சது? ஆர்ட்ஸ் காலேஜ்ல. எந்த வருஷம்? 74. பின்னையே மேல MA படிக்கலை? அது வந்து அது அந்த காலேஜில் அவா படிக்கிற சப்ஜெக்ட்ல MA கிடையாது. வெளியூருக்கு விடுறதுக்கு மனசு வரல விஷு. ஒரே ஒரு பொண்ணல்லவா. கரெக்ட் வைத்தி, கரெக்ட். ஏமா அப்படின்னா நீ டே ஸ்காலரா இருந்துதான் படிச்சிருக்கணும். ஏன்னா ஹாஸ்டல்ல விடுறதுக்கு வைத்திக்கு மனசு வந்திருக்காது இல்லையா மணி? சார். ஆமா, அப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு நம்ம ஆத்துக்கு அனுப்ப மனசு வருமோ?
பாலுவுக்கு அவனுக்கு என்னடா? பொண்ணோட ஏதாவது பேச வேண்டியிருந்தா? ம்ஹும். அந்த மாதிரி கெட்ட பழக்கமெல்லாம் என் பையனுக்கு கிடையாது. ஆனாலும் நம்ம முன்னாடியே ஏதாவது பேச வந்திருந்தா பேசலாமே. பேசுறதுக்கு என்னடா இருக்கு? ஏடா ராஸ்கல், என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பிள்ளைய நான் அப்படியே வளர்த்திருக்கேன். இத பாரு, பெரியவாளோட வந்து பொண்ணை பாக்குறது சரி. ஆனா கல்யாணத்துக்கு முந்தையே பொண்ணோட தனியா பேசணுங்கிறது, கல்யாணத்துக்கு முந்தையே பொண்ணு அழிச்சு வெளியில போகணுங்கிறது, இதெல்லாம் அசிங்கம்டா, அசிங்கம். பொண்ணுக்கு பேச தெரியும், நாம எல்லாரும் கேட்டாச்சு. கைகால ஊனம் இல்லாம நன்னா இருக்கா, நடந்தே காட்டி விட்டா. பாக்கி விஷயங்களை நானும் வைத்தியம் தானே பேசிக்கணும். அப்பா பாலு, ஏதாவது கேட்டுக்கோ. வேணப்பா. பாத்தியா வைத்தி எப்படி இருக்கா என் பிள்ளைன்னு? உன்ன மாதிரி முட்டாள் இல்ல அவன். ஐயோ, பாலுதான் என்கிட்ட வந்து சொல்லியாச்சு பொண்ணோட பேசணும், அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னு. உன்னோட சேர்ந்து அவனும் முட்டாளாயிட்டான். என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோ. വേറെ ചോദ്യമൊന്നും സ്റ്റോക്കില്ല. ക്വസ്റ്റ്യൻ ബാങ്ക് കാലി. പുതുതായി വല്ലതോ ആലോചിച്ചുണ്ടാക്കി വെറുതെ വാല് മുറിഞ്ഞ് ചള വേണ്ടെന്ന് വിചാരിച്ചു. സിമ്പതി കിട്ടാൻ കുറച്ച് ഹ്യൂമർ വിളമ്പാന്ന് കരുതി. എന്നിട്ട് நான் கேட்க நினைச்சதெல்லாம் அப்பாவை கேட்டாச்சு. அதுக்கு மேல கேட்கறதுக்கு எனக்கு ഒന്നുമേ ഇല്ല. ഷൈൻ ചെയ്തു എന്ന് വിചാരിച്ച് അങ്ങനെ ഞെളിഞ്ഞിരിക്കുമ്പോഴാണ് പുലിയുടെ ഒറ്റ കാച്ച്. അതോടുകൂടി ഞാൻ തവിട് പൊടി ഫിനിഷ്ഡ്. இத பாரு பாலு, இதே கேள்விகளை 30 வருஷத்துக்கு முன்னால நான் பொன் பார்க்க போன போது அலமேலுவை, அதான் உங்க அம்மாவை கேட்கணும்னு தயார் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா பாரு, உங்க தாத்தா ஹரிஹர பாலசுப்ரமணியம் எல்லா கேள்வியும் அவரே கேட்டுட்டார். எனக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ கவலைப்படாத, உனக்கும் ஒரு நாள் நிச்சயமா சான்ஸ் கிடைக்கும். கேள்விகள் எல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சிருந்து அப்ப கேளு. നോട്ട് പണി വെച്ചിട്ട് എന്ത് കാര്യം? നിനക്ക് പെണ്ണ് കാണാൻ പോകുമ്പോ വേണ്ടേ ചോദിക്കാൻ? ആരോട്? ഗീരുവിനോടോ? അവളെന്നെ കുഞ്ഞനം കുത്തി കാണിക്കും. മൈ ചാൻസ് ഈസ് ലോസ്റ്റ് ഫോർ എവർ. அப்புறம் என்னாச்சு? அது சொல்லுப்பா. அப்புறமா சொல்றேன்டா.